राधे कृष्णा श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युतपदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। உத்தமமான சுவாமி யதிராஜர் பக்தர்களை எல்லாரையும் பக்குவப்படுத்தலாம். ஆச்சு நமக்கு நாளன்னைக்கு குரு பூர்ணிமா, வேதவியாச மகரிஷியினுடைய பிறந்த நாளா நாம கொண்டாடுறோம். அந்த வியாச பூர்ணிமாவுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஆச்சாரிய புருஷர்களை அபிமானிக்கிறது வழக்கம். நமக்கு நம்முடைய பரமபாகியம் கலியுகத்துல பிறந்திருக்கும். கலியுகத்துல பிறந்ததுனாலதான் நமக்கு எத்தனையோ மகாதாச்சாரியர்களுடைய ஒரு வைபவம் எல்லாம் கேட்க கிடைக்கிறது. இப்ப நம்ம துவாபர யுகத்திலேயோ கிருத்தயுகத்திலேயோ திரேதாயுகத்திலேயோ இருந்தோம்னா நிச்சயமா நமக்கு இந்த மாதிரி ஆச்சாரிய புருஷர்கள் வைபவம் கேட்க கிடைச்சிருக்காது. கலியுகத்துல இருக்கிறதுனாலதான் அழகா ஆதிசங்கர பகவத் பாதர், சுவாமி ராமானுஜர், ஸ்ரீ மத்வாச்சாரியார், சுவாமி விவேகானந்தர், இந்த மாதிரி எத்தனையோ மகாத்மாக்களுடைய வைபவங்கள், அவளுடைய விஷயங்கள்லாம் நமக்கு கேட்க முடியாது. அதுலயும் இப்ப நம்ம ராமானுஜருடைய 1000வது திருநட்சத்திரத்தை நோக்கி அழகா ஜோரா போயிட்டு இருக்கோம். வாழ்க்கையில நம்ம இப்ப வாழற வாழ்க்கை வசதியானது. ஏன்னா ராமானுஜருடைய சஹசிராப்தி வருஷம் பக்கத்துல இருக்கோம் இல்லையா. நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் நமக்கு இந்த பாக்கியம் இல்லை, 100 வருஷத்துக்கு பின்னாடியும் இந்த பாக்கியம் இல்லை. நம்ம ஆயுசுல பெரிய சாதனை அப்படின்னு சொன்னா ராமானுஜருடைய இந்த 1000வது திருநக்ஷத்திரத்துல நம்ம வாழறோம் இல்லையா, இதுதான் பரமபாகியம். ஆச்சரியம். ராமானுஜர் திருக்குறையலூர், திருவாளி திருநகரி அந்த வீரேசத்துக்கு வரார். திருக்குறையலூர் அப்படின்னு தான் அழகா நம்ம திருமங்கை மன்னனுடைய அவதார ஸ்தலம். திருமங்கை மன்னன் ஆச்சரியமான ஒருத்தர், அற்புதமான ஒருத்தர். ஆழ்வார்கள்ல கடக்குட்டி ஆழ்வார், பராக்கிரமம் உடையவர். அதனாலதான் உரிமையோட ஆச்சரியமா திருநறையூர் பெருமாளிடத்துல எனக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைங்கோ அப்படின்னு கேட்டா. அந்த கேட்கறதுக்கு ஒரு மனோதைரியம், ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா. அதெல்லாம் கேட்டவர் தான் அழகா ஜோரா ததிய ஆராதனம் பண்றார். குமுதவல்லி நாச்சியார் சொன்னார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதை விடாம பண்ணிட்டு இருக்கார். கையில இருக்க தனமெல்லாம் தீந்து போன சமயத்துல கூட ஆச்சரியமாக வழிப்பறிகொள்ள பண்ணி இந்த ததிய ஆராதனத்தை நடத்திண்டு வரார். இந்த வழிப்பறிகொள்ளையில அவர் கூட ஒரு 5 மந்திரிகள் இருக்கா. அதுல ஒருத்தன் பேரு நிழல் ஒதுங்குவான் அப்படின்னு பேரு. அவன் யாருடைய நிழல்லையாவது நின்னுட்டார் அப்படின்னா அவன் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது, அப்படி நிழல் ஒதுங்குவான். இன்னொருடைய மந்திரி பெயர் தாளூதுவான் அப்படின்னு பெயர். தாள் அப்படின்னா பூட்டு, அந்த பூட்டை வாயால ஊதியே திறந்துருவான். அதனாலே அவனுடைய பெயர் தாளூதுவான் அப்படின்னு காண கிடைக்கிறது. இன்னொருத்தவன் நெய்ர்மேல் நடப்பான் அப்படின்னு அவனுக்கு பெயர். இந்த நீர்மேல் நடப்பான் தண்ணி மேலேயே நடந்து போவான். தாளூதுவான், நிழலுதுங்குவான், நீர்மேல் நடப்பான், தோளா வழக்கன். இன்னொருத்தன் யாரிடத்துலயா எதையான ஒரு வழக்கு பண்ணிட்டே இருப்பான், அவனை யாரும் ஜெயிக்கவே முடியாது. அப்படிப்பட்டவன் தோளா வழக்கன். இன்னொருத்தன் மர நுனி ஏறுவான். அவன் மரத்தினுடைய உச்சாணிகளை வரைக்கும் ஏறக்கூடியவன் மரநுனி ஏறுவான். இப்படி 5 பேரை வச்சுட்டுதான் திருமங்கை மன்னன் வழிப்பறிகொள்ள பண்றார். அவ்வளவு ஆச்சரியமா அவர் வழிப்பறிகொள்ளையில அவ்வளவு தூரம் ஸ்ரத்தையோட இருக்காரு. எவ்வளவு பெரிய ஸ்ரத்தைன்னா யாரிடத்துல இருக்கோ அவரிடத்துலதான் கொள்ளையடிப்பார், இல்லாதவரிடத்துல கொள்ளையடிக்க மாட்டார். அதுலயும் தான தர்மங்கள் பகவத் விஷயங்கள்ல ஈடுபடுறவாள் இடத்துல கொள்ளையடிக்க மாட்டார். பணத்தை தான் மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்க இடத்துல மட்டும்தான் கொள்ளையடிப்பார். ஒரு சந்தர்ப்பத்துல திருமங்கை மன்னன் ஒரு வீட்டுல போறார்.
அப்படி பயின்று இருக்கா. ஒரு வீட்டுடைய கொல்ல பக்கத்துல அழகா ஒரு அம்மா தங்கத்தட்டை தேய்ச்சின்னு இருக்கா. அவத்த தங்கத்தட்டு போட்டு சாப்பிடுற அளவுக்கு அவளுக்கு தனம் இருக்கு. அப்ப அந்த தங்கத்தட்டை போட்டு அந்த அம்மா தேய்ச்சின்னு இருக்கா. திருமங்கை மன்னன் பார்த்தார், ஒருத்தர் சாப்பிடுறதுக்கு தங்கத்தட்டு அவசியமா? வேண்டாமே, இதை வச்சு நிறைய பேருக்கு ததீயாராதனம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அந்த அம்மா தங்கத்தட்டை தேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது வெடுக்குன்னு அதை பிடுங்கிண்டு ஓடுறார். உடனேயே அந்த அம்மா ஹா நாராயணா அப்படின்னு கத்துறா. கத்தினோடனே திருமங்கை மன்னன் நின்னுடுறார். ஓ, இவள் பரம பக்தையா இருக்காளே, ஒரு வஸ்து திருடு போகும் பொழுது கூட நாராயண நாமத்தை சொல்றாளே அப்படின்னு நின்னுட்டாராம். சுவாமி ராமானுஜர் இந்த வைபவத்தை சொல்லிட்டு இருக்கார். கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழிய ராமானுஜர் சொல்றார், நம்ம கிட்டே இருந்து ஒரு பொருள் நஷ்டமாகிறது, இல்லாட்டி சரீரத்துல வியாதி வருது, இல்லாட்டி குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது, இல்லாட்டி ஏதோ நம்ம மனசே சரியில்லை, அந்த மாதிரி சமயங்கள்ல பகவன் நாமத்தை நாம சொல்றோம் அப்படின்னா அதுதானே பரம பாக்கியம். அது ஊறணும், உள்ளுக்குள்ள நாக்குல இந்த பகவன் நாமம் ஊறணும். அப்ப என்ன ஆகும்னா தானாகவே அந்த மாதிரி சமயத்துல ஜோரா அந்த நாராயண நாமம் வந்துடும். நின்னுட்டாராம். நாராயணான்ற சப்தம் கேட்ட உடனேயே ஜோரா திருமங்கை மன்னன் அந்த தங்கத்தட்டை அவ பக்கத்திலேயே வீசி எரிஞ்சுட்டு ஓடி போயிட்டாராம். உடனே அவள் நேர தன்னுடைய ஆத்துக்குள்ள நுழைஞ்சு தன் கணவரை பார்த்து சொன்னாராம், இந்த மாதிரி அதிசயம் பாருங்கோ, நான் தங்கத்தட்டு தேய்ச்சிட்டு இருந்தேன், யாரோ ஒரு திருடன் வந்தான், கையில இருந்து பிடுங்கிண்டு ஓடினான், நான் நாராயணான்னு கத்தினேன், உடனேயே தங்கத்தட்டை தூக்கி போட்டு போயிட்டான் அப்படின்னாலாம். உடனேயே அவ வீட்டுக்கார சொன்னார், ஐயோ பரம பாக்கியத்தை தடுத்தாயே நாராயணா சொல்லி அப்படின்னாராம். அவள் சொன்னா, நாராயணா சொல்லி தங்கத்தட்டு திரும்ப வந்துடுத்தேன், நான் சந்தோஷப்படுறேன், நீங்களானா நாராயணா நாமத்தை சொல்லி பாக்கியத்தை கெடுத்தாயின்னு சொல்றது என்ன விஷயம் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னார், நிச்சயமா உன்னிடத்துல இருந்து தங்கத்தட்டை பிடுங்கினது திருமங்கை மன்னனாத்தான் இருக்கணும். நாம உட்கார்ந்து சாப்பிடுற இந்த தங்கத்தட்டு பக்தர்களுடைய ஆராதனத்துக்காக அவர் கொள்ளையடிக்க வந்திருக்கார். நீ நாராயண நாமத்தை சொன்னதுனால நீ பரம சாத்வீகமானவள், நாராயண பக்தை உன்னிடத்துல திருடினா அபச்சாரம் ஆயிடும்னு சொல்லி அந்த தங்கத்தட்டை தூக்கி போட்டுட்டு போயிட்டார். நம்முடைய பாக்கியத்தை பகவன் நாமம் கெடுத்தது அப்படின்னுட்டார். சாதாரணமா பகவன் நாமம் கொடுக்கும் அப்படின்னா அவர் கிரகத்துல இருக்க அவர் வீட்டுக்காரர் சொல்ற பகவன் நாமம் கெடுத்தது அப்படின்னுட்டார். அப்ப எத்தனை தூரம் திருமங்கை மன்னன் வசத்தின்னு பாத்துக்கோங்க. திருடுறதே தப்புதானே, அதெல்லாம் ஒரு நியாயம் உண்டா அநியாயம் உண்டா அப்படின்னா இதை நீங்க அந்த பக்குவத்துல போனாதான் இதை புரிஞ்சுக்க முடியும். சுவாமி ராமானுஜர் சொல்லிட்டு அப்படியே கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழிய நிக்கிறார். இதெல்லாம் பார்த்தவர் தான் பின்னாடி வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில்னு சொல்லி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னா. அப்ப அந்த நாராயண நாமத்தை திருமங்கை மன்னன் எவ்வளவு அனுபவிச்சிருந்தா, அந்த நாராயணான்ற சப்தத்துக்காக தான் கொள்ளையடிச்ச அழகான தங்கத்தட்டை தூக்கி போட்டுட்டு போயிருப்பா. யதிராஜர் சொன்னார், அப்பேற்பட்ட திருமங்கை மன்னனுடைய அவதார ஸ்தலம் இந்த திருக்குறையலூர் அப்படின்னா. திருக்குறையலூர் அழகான உக்ர நரசிம்மன், அதாவது திருவாலி திருநகரி இது ரெண்டும் சேர்ந்து ஒரு திவ்ய தேசம். அது கூடவே திருக்குறையலூரையும் சேர்த்துப்பார்கள். உக்ர நரசிம்மன் பஞ்ச நரசிம்ம கஷேத்திரம் சொல்லுவா. அதுல திருக்குறையலூர்ல பெருமாள் உக்ர நரசிம்மனா இருக்கா. அழகா சுவாமி ராமானுஜர் அந்த உக்ர நரசிம்மனை சேவிச்சுட்டு பக்கத்திலேயே மங்கை மடம்னு ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துலதான் ஜோரா திருமங்கை மன்னன் நித்தியம் 1000 பேருக்கு ததி ஆராதனம் பண்ணார். அடியவர்களுக்கு அவர் ஆராதனம் பண்ண இடம் மங்கை மடம் அப்படின்ற பேர்லயே இன்னைக்கும் இருக்கு, அந்த இடம் இருக்கு. அவ்வளவு சிரேஷ்டம். அதையும் சேவிச்சு இங்கதான் திருமங்கை மன்னன் சதி ஆராதனம் பண்ணார் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் சேவிக்கிறார். குறையலூர் உக்ர நரசிம்மரை சேவிச்சுட்டு அழகா மங்கை மட அதையும் நன்னா சேவிக்கிறார் ராமானுஜர். திருமங்கை மன்னன் இந்த இடத்துல சதி ஆராதனம் பண்ணார். எத்தனையோ வைஷ்ணவர்கள் நித்தியம் திருமங்கை மன்னனுடையதான சதி ஆராதனத்துல பங்கெடுத்திருந்தார்கள். நித்தியம் அத்தனை பேருடைய திருவடியை மலம்பி அந்த ஜலத்தை ஸ்வீகரிச்சவர் திருமங்கை மன்னன்.
1000 பேருக்கும் ஆச்சரியமான அமுது பரிமாறினாராம் நித்தியம். அவ்வளவு தூரம் விசேஷமான திருமங்கை மன்னன் அப்படின்னு சொல்லி கொண்டாடினார் சுவாமி ராமானுஜர். இனிமேல் எங்க ஆகாரம் யாராவது கொடுத்து சாப்பிட்டாலும் திருமங்கை மன்னன் நினைச்சுக்கோங்க. எங்கேயாவது அன்னதானம் அப்படின்னு கேள்விப்பட்டேன்னா, இல்லாட்டி ஏதான அன்னதானத்துக்கு நீங்க ஏதாவது டொனேஷன் கொடுத்தாலும் ஆச்சரியமா திருமங்கை மன்னனை நினைச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கெல்லாம் அப்படி ஒரு அன்னதானம் எல்லாம் யாரும் பண்ணவே முடியாது. திருமங்கை மன்னன் போல ஒரு அன்னதானத்தை யாரும் பண்ணவே முடியாது. ஆச்சரியமாக திருமங்கை மன்னன் அவ்வளவு சிரேஷ்டம். சுவாமி ராமானுஜர் அந்த மங்கை மடத்தையும் காண்பிச்சு கொடுத்தார். அழகா காண்பிச்சு கொடுத்துட்டு ஜோரா அத்தியாச்சரியமாக அதி விசேஷமாக திருவாலி திவ்ய தேசத்துக்கு வந்தார் சுவாமி ராமானுஜர். திருவாலி ரொம்ப அழகான ஒரு திவ்ய தேசம். திருவாலியையும் திருநகரையும் சேர்த்து ஒரே திவ்ய தேசமா தான் மங்களாசாசனம். பார்த்தோம்னா திருவாலிக்கு திருநகரிக்கு ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரம் உண்டு, இடப்பட்ட தூரம். ஆனா ரெண்டையும் சேர்த்து ஒரு திவ்ய தேசமா தான் சொல்றது. திருவாலி திவ்ய தேசம். தூவிரிய மலருழக்கி துணையோடும் பிரியாதே பூவிரிய மதுநுகரும் பொறிவரிய சிறுவண்டே தீவிரிய மறைவளர்க்கும் புகழாளர் திருவாழி ஏவரி வெஞ்சிலையானுக்கு என் நிலைமை உரையாயே. அம்பழகா ஆச்சரியமா திருமங்கை மன்னன் சொல்றார், தூவிரிய மலர் உழக்கி துணையோடும் பிரியாதே. அழகான வண்டே, நீ எல்லா பூக்கள்லயும் உட்கார்ந்து ஜோர மதுவெல்லாம் சாப்பிட்டு இருக்காய். ஒவ்வொன்றத்தையாவது மலர்கள் எல்லாம் படாத பாடு படுத்துட்டு இருக்காய். நீ ஒண்ணு இந்த மாதிரி நாயகனை பிரிஞ்சு தனிமையில இல்ல, ஜோடியோட அலையறாய். ஆச்சரியமான என் நாயகன் இருக்கிற இடத்துல போய் நீ என்னுடைய நிலைமையை சொல்லி அவனை வர சொல்லு. என் தலைவன் எங்க இருக்கான் அப்படின்னா, தீ விரிய மறை வளர்க்கும் புகழாளர். அழகான அக்னி எல்லாம் ஜம்முனி எரியும்படியான திருவாலியில ஏவரி வெஞ்சிலையானுக்கு என் நிலைமை உரையாயே, என்னுடைய நிலைமையை போய் சொல்லேன் அப்படின்னு பரகால நாயகியா திருமங்கை மன்னன் பாடின பாசுரத்தை ராமானுஜர் அழகா சொன்னார். ஜோரா வந்தார். ஆலிநாடன் அப்படின்னு ஒரு திருநாமம் திருமங்கை மன்னனுக்கு உண்டு. இந்த இடம்லாம் சேர்த்துதான் அழகா பில்வாரண்யம் அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் சேர்த்துதான் திருமங்கை மன்னன் அவருடைய கண்ட்ரோல்ல இருந்த இடங்கள் தான் இதெல்லாமே. திருவாலி தான் ஆச்சரியமா குமுதவல்லி நாச்சியார் வளர்ந்த இடம். அவள் பொய்கையில குமுதவளர் பதிச்ச பிறகு அழகா ஒரு வைத்தியன் தான் அவளை வளர்த்தார்னு காண கிடைக்கிறது. குமுதவல்லி நாச்சியாருடைய ஊர் திருவாலி. அவ்வளவு விசேஷம் அந்த திருவாலியில தான் ஜோரா. ஊர் பேரு அழகு பாருங்க, திரு ஆலி அப்படின்னு அர்த்தம். திருவாலி அப்படின்னா ஆலிங்கனம் அப்படின்னு அர்த்தம். பகவான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். யார பண்ணிக்கிறான், எப்படி பண்ணான்னா, பகவான் நிருசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிபுவை வதம் பண்ணிட்டார். பிரகல்லாதன் ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணான். பெருமாள் உக்ரம் தனிஞ்சுதான். இருந்தாலும் ஒரு கோபம் அப்பப்போ பிரகல்லாதன் நினைக்கும் போதெல்லாம் சுவாமிக்கு உடனே கோபம் வந்துடுறதான். அதனால எல்லாரும் தாயார் இடத்துல பிரார்த்தனை பண்ண பெருமாள் இந்த பக்கம் அலையும் பொழுது தாயார் நேர அவர் பக்கத்துல வந்த உடனே தாயார் போய் பெருமாள் மடியில உட்கார்ந்துண்டாராம். தாயார் உட்கார்ந்த உடனே பெருமாள் குளிர்ச்சியாகி அழகா அவளை ஆலிங்கனம் பண்ணின்றார். திருவை ஆலிங்கனம் பண்ணிட்ட ஊர்னாலே திரு ஆலி, தமிழோட சேர்ந்தால் திருவாலி அப்படின்னு பேர். அவ்வளவு அழகா அப்படி தாயார பெருமாள் ஆலிங்கனம் பண்ணின்ற ஒரு இடம் இதுதான். திருமங்கை ஆழ்வார் ராஜ்யம் பரிபாலனம் பண்ண இடம் இதுதான். ஆலிநகர் கதிபதியே அப்படின்னு குலசேகர ஆழ்வாரும் கொண்டாடின திருவாலி திவ்ய தேசம் இதுதான் அப்படின்னு அழகா சுவாமி ராமானுஜர் கோவில் வாசல நின்று சேவிச்சுட்டு துவஜஸ்தம்பத்தையும் பார்த்துட்டு ஆழ்வார் பாசுரத்தையும் சொல்லி அப்பேற்பட்ட திருவாலி திவ்ய தேசம் இதுவே அப்படின்னு சொன்னார். அவ்வளவு ஆச்சரியமான திருவாலி திருநகரி. திருநகரி இன்னும் இருக்கு. அழகா திருவாலி. திருவாலியில சுவாமி ஜோர அழகிய சிங்கராக காட்சி கொடுக்கிறார். லக்ஷ்மி சிம்ம சுவாமியாக காட்சி கொடுக்கிறார். உற்சவர் பேர் திருவாலி நகராளன் அப்படின்னு தான் பெருமாளுடைய திருநாமம், உற்சவர் திருநாமம். தாயார் பேரு பூர்ணவல்லி அமிர்த கடவல்லி அப்படின்னு அவளுக்கு ஒரு திருநாமம். அழகா ஜோரா இந்த நரசிம்மரை நன்னா சேவிச்சார். அழகா திருக்குறையலூர்ல உக்ர நரசிம்மர், திருவாலியில ஜோரா அழகா சுவாமி லக்ஷ்மி நரசிம்மரா இருக்கார். அத்தனை சிரேஷ்டம் இந்த திருவாலி. இந்த திருவாலி தான் பூர்ண மகரிஷி ஜோரா தபஸ் பண்றார். அவர் தபஸ் பண்ணும் பொழுதுதான் தாயார்
அவருக்கு குழந்தையா பிறக்கிறா. அவளை கல்யாணம் பண்ணிக்க போகும் பொழுதுதான் திருவாளி வயலாளி மணவாளன்னு சொல்லுவா. அப்பதான் திருமங்கை மன்னனுக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்னு ராமானுஜர் சொன்னார். அவ்வளவு சிரேஷ்டம் திருமங்கை மன்னன் விஷயத்த சொல்லி அழகா திருவாளி திவ்ய தேசத்தை ராமானுஜர் அப்படி சேவிச்சார். அப்ப அழகா பூர்ண மகரிஷியுடைய பொண்ணா தாயார் இருக்கா. பூர்ணபுரி அப்படின்ற ஒரு திருநாமம் திவ்ய தேசத்துக்கு உண்டு. ஜோரா ஆச்சரியமா திருக்குறையூர்ல உக்ர நரசிம்மன், மங்கை மடத்துல அங்க ஒரு நரசிம்மர் உண்டு, அவர் வீர நரசிம்மர். திருவாளியில லட்சுமி நரசிம்மர். இந்த வயலாளி மணவாளன் தான் ஜோரா கல்யாணம் பண்ணிட்டு போறாராம். தாயார கல்யாணம் பண்ணிட்டு போறார். வேதராஜபுரம் அப்படின்னு பேரு. திருமணங்கொள்ளை அப்படின்னு திருநாமம் அந்த இடத்துக்கு பெரியவாள்லாம் சூட்டி இருக்கா. ஒரு சந்தர்ப்பத்துல திருமங்கை மன்னனுக்கு வழிப்பறி பண்றதுக்கு கொள்ளையடிக்க ஆள் யாரும் கிடைக்கல. என்னடா அது ஒண்ணுமே கிடைக்கலையே, சதி ஆராதனை எப்படி நடத்த போறோம்னு அவர் கவலைப்பட்டாராம். அந்த சமயத்துலதான் பகவான் அழகா பூர்ண மகரிஷியுடைய பொண்ணா வந்த தாயார கல்யாணம் பண்ணிண்டு ஜோரா திருமங்கை மன்னன் காத்துருக்கார். வேதராஜபுரம்னு அந்த இடத்துக்கு பேர். அந்த இடத்துல ஒரு காத்துருக்கார். அப்ப பெருமாள் வயலாளி மணவாளன் ஜோரா வராரா. அப்ப மரநுனி ஏறுவான், அங்கேருந்து கத்துறானா. ஜோரா ஒரு திருமண கூட்டம் வருது, நல்ல நகைகள்லாம் போட்டிருக்கா. இவர்களை கொள்ளையடிச்சா போதும், ஜோரா நிச்சயமா நம்ம செட்டில் ஆயிடலாம், அழகா ததி ஆராதனம் குறைவில்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா சொன்னான். உடனே எல்லாரும் காத்துருக்க வயலாளி மணவாளன் தாயாரையும் கூட்டானா. அவருக்கு தெரியாது தாயார் இது பெருமாள்னு தெரியாது. அழகா பகவான் வந்துட்டானா. பகவானுடைய கிருபைய பாருங்கோ. நாம பக்தியில தலைச்சுட்டே இருந்தோம்னா சுவாமி நமக்கு கிருபை பண்றதுக்காக எப்படி வேணாலும் வருவார், என்ன வேணாலும் பண்ணுவார். நம்ம பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு இருந்தா போதும். பக்தி ஒண்ணுதான் நமக்கு பிராதானியம், அதை தவிர வேற எதுவுமே வேண்டாம். அவ்வளவு அழகா வயலாளி மணவாளன் ஜம்முன்னு வந்துட்டாராம். ஆச்சரியமா திருமங்கை மன்னன் மரத்திலேருந்து அப்படி குதிச்சு கையில கத்திய வச்சுன்னு அப்படி மிரட்டுறாராம். எல்லாத்தையும் கழட்டி கொடு அப்படின்றான். உடனே பெருமாள் பயந்து நடுங்கிண்டு தாயார் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறார். உடனே மங்கை மன்னன் சிரிக்க, நல்ல ஆண் பிள்ளை பாரப்பா, உலகத்துல கல்யாணமான புதுப்பெண்டாட்டி எதிர்க்க ஒருத்தன் மிரட்டுறேன், வெக்கமில்லாம அவன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தாயார பார்த்து ஆச்சரியமா திருமங்கை மன்னன் கேட்கிறார், எப்படிமா இந்த ஆளை கல்யாணம் பண்ணிண்டாய், என்ன பார்த்தவனே பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறானே அப்படின்னு. தாயார் ஒன்னும் சொல்ல சிரிச்சாள். ஏன்னா அவளுக்கு தெரியுமே, அவளுடைய கிருபா கடாட்சத்துக்காகத்தானே பெருமாள் இவ்வளவு லீலையும் பண்றார். ஏன்னா தாயார் திருமங்கை மன்னனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ரொம்ப நாளா கேட்டு இருந்தாலும், அதுக்காகவே சரி அனுகிரகம் நீதானே கேட்கிற, நீயே பண்ணுன்றதுக்காகவே பகவான் வந்தான். அழகா திருமண காட்சியோட திருமண கோலத்தோட திருமண அந்த கெட்டப்போடையே வந்துட்டாராம் பெருமாள். கண்ணத்தை திருஷ்டி போட்டுலாம் வச்சுண்டு கையில அழகா காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழின்னு ஆண்டாள் சொன்ன அந்த மாதிரி புதுசா காப்பு கட்டின கயிறோட நன்னா தழைய பீதாம்பரம் கட்டிண்டு சர்வாபரண பூஷித்தனாக கைகள்ல கடா எல்லாம் போட்டுண்டு 10 விரல்கள்ல மோதிரம் எல்லாம் போட்டுண்டு கால்கள்ல தங்கத்தண்டை தங்கச்சலங்கை எல்லாம் போட்டுண்டு ஜம்முன்னு பெருமாள் சர்வாபரண பூஷித்தனாக, தாயாரும் சர்வாபரண பூஷித்தையாக. உடனே தாயார் சிரிச்சுட்டே சொன்ன, உனக்கு என்னப்பா வேணும் அதப்பாரு, நகையெல்லாம் கழட்டி கொடு, அதுக்கு என்ன கொடுத்தா போச்சுன்னு எல்லா நகையும் கழற்றாளாம். கட்டுறதுக்கு துணி இல்ல, பகவான் தோல்ல இருந்த அங்கவஸ்திரத்தைய பிடுங்கி எடுத்து கீழே போட்டு அதுலயே எல்லா நகையும் கழட்டி போட சொல்றார் திருமங்கை மன்னன். அழகா எல்லாம் கழட்டியாசி. இப்படி பாதாதி கேசம் கேசாதி பாதம் 2 பேரையும் பாக்குறாராம். தாயாருடைய கழுத்துல இருந்த மாங்கல்யத்தை மட்டும் எடுக்க சொல்லல அப்படின்னு பெரியவா சொல்றா. அழகா அந்த மங்களசூத்திரத்தை மட்டும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு. அந்த காலத்துல மாங்கல்யம் இருந்துதா இல்லையான்னு தெரியல. ஆண்டாளுடைய காலம் வரைக்கும் மாங்கல்யம்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கப்புறமா தான் பின்னாடிதான் வந்திருக்கு. திருமங்கை மன்னன் காலத்துல இருந்திருக்கலாம். அப்ப அழகா பாக்குறாராம். மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தார். மாப்பிள்ளையோட விரல்ல மட்டும் ஒரு மெட்டி இருந்தது. உடனே திருமங்கை மன்னன் சொன்னாராம், அதையும் கழட்டு அப்படின்னு. பெருமாளை பார்த்து அப்படின்றார். எல்லாரையும் பார்த்து இவர் இவரை பார்த்து அப்படின்னு சொல்றதுக்கும் ஒருத்தர் திருமங்கை மன்னன். அப்ப அவர் சொன்னார், இது கழட்ட முடியாது, ரொம்ப டைட்டா இருக்கு, என்ன நீ கழட்டிக்கொண்டுட்டார். விடமாட்டேன்னு சொல்லிட்டு திருமங்கை மன்னன் அப்படி கீழே குனிஞ்சு இவர் பாதத்தை பிடிச்சார். அது வரைக்கும் யார் காலையும் விழாத ஒரு வணங்கா முடியன் திருமங்கை மன்னன். பக்தர்களுக்காக பெருமாள்னு தெரியாது, யாரோ ஒரு அல்ப மனுஷன், எனக்கு என்ன எவனா இருந்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு
அந்த மாப்பிள்ளையுடைய காலில் விழுந்து அந்த மிஞ்சி எடுக்கிறார். பகவானுடைய பாதத்தை பிடிச்சு விரல்ல பிடிச்சு இழுக்கிறார், வரலையா. அப்ப அப்படியே பார்த்தா உடனே திருமங்கமன கீழே முட்டி போட்டு உட்காந்து அந்த காலை தூக்கி தன் தொட மேல வச்சுட்டாராம். பகவானும் தாயாரும் ஆச்சரியமா பாக்குற, என்ன பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா அழகா வாய் கொண்டு அந்த புது மாப்பிள்ளையுடைய காலில் இருக்கக்கூடிய மிஞ்சிய கழற்றதுக்கு கடிச்சாராம். கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே அப்படின்னு பெண் பிள்ளை சொல்றா இல்லையா, அப்படி ஒரு கடி கடிச்சாராம். அப்படி கடிக்கும் பொழுது அந்த புது மாப்பிள்ளை வேஷத்துல இருக்கக்கூடிய பகவான் அழகா ஜோர திருமங்கை மன்னன் தலையை தடவி கொடுத்து நம் கலியனோ அப்படின்னாராம். நம்மையே அப்படி படுத்துறானே அப்படின்னு அசந்து போனாராம். அவ்வளவு தூரம் மிடுக்கன், அவ்வளவு தூரம் வீரனா. உடனே தலையில கையை தட்டி விட்டார். ஏன்னா என்னவோ பண்றதுன்னு தெரிகிறது திருமங்கை மன்னனுக்கு. கையை அப்படி தட்டி விட்டார். பகவான் சிரிச்சா, நான் சொன்னா எடுக்க முடியாது, எப்படினாலும் எடுப்பேன் அப்படின்னு விட்டாராம். அழகா கடிச்சா எடுத்துட்டாருன்னா என்னமோ வித்தியாசமான அனுபவம். பரபிரம்மத்தை கடிச்சுட்டாராம். பெருமாளுடைய கால் விரல்களை தாயார் கூட ருசிச்சது இல்லை. பெருமாள் மட்டும்தான் பிரளய காலத்துல கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி அப்படின்னு ஆச்சரியமா பகவான் மட்டும்தான் தன்னுடைய கால் கட்டவர்களை வாயில செப்பின் இருக்கான். வேற யாரும் பெருமாளுடைய விரல்களை தொட்டதோ கடிச்சதோ கிடையாது. முதல் தடவையா கடிச்சது திருமங்கை மன்னன். அப்படியும் கவலைப்படாம கடிச்சு எடுத்துட்டாரு. கடிக்கும்போது வித்தியாசமா இருக்கு, தலை வசதி பார்க்கிறார். யாரோ மாதிரி இருக்கு, ரொம்ப பழக்கப்பட்டவர் மாதிரி இருக்கு. ஆனால் டக்குனு ஒரு க்ஷணத்துல சேச்ச நாயை அவங்கிட்ட மயங்கரேன்னு புத்திய மாத்தினுட்டார். எல்லாம் கட்டியாச்சு, மூட்டை கட்டி தூக்குறார். தூக்க முடியலையாம் திருமங்கை மன்னனாலே. அப்ப உடனேயே அழகா மங்கை மன்னன் கோவப்பட்டாராம். இந்த பிராமணனா இருக்க வயலாளி மணவாளன் சிரிச்சாராம். என்ன தூக்க முடியலையோ, ரொம்ப சேர்த்துட்டியோ அப்படின்னாராம். உண்மை அதுதான். நம்ம பாவங்கள் எல்லாம் பண்ணும்போது தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துருவோம். அது மூட்டையா கட்டி தூக்கும் பொழுதுதான் அது எவ்வளவு கனம்னு தெரியும். அந்த மாதிரி ஈஸியா சேர்த்துட்டாய், தூக்க முடியலையோ அப்படின்னு விட்டாராம் பெருமாள். திருமங்கை மன்னன் பார்த்தார், இவன் தான் ஏதோ மந்திரம் பண்ணான்னு சொல்லி கையில இருக்கிற கத்தியை எடுத்து பெருமாள் கழுத்துல வச்சு மந்திரம் செஞ்சாயோ அப்படின்னு கத்தினாராம். உடனேயே பகவான் சிரிச்சுண்டு ஆமா மந்திரம் சொன்னோம். என்ன மந்திரம்னு கேட்க பெருமாள் கழுத்துல கத்தி அவருக்கு. பெருமாள் அந்த கழுத்துல கத்திய வச்சுட்டே இருக்கும் பொழுது பெருமாள் திருமங்கை மன்னன் காதுல ஓம் நமோ நாராயணாயன் அஷ்டாட்சர மந்திரத்தை சொன்னாராம். பெருமாள் கழுத்துல கத்தி வச்சு யாரும் இப்படி உபதேசம் வாங்கிட்டதே இல்லை. குரு பூர்ணிமா வேற வருது, யாரும் ஆச்சாரனை பார்த்து கழுத்துல கத்திய வச்சு மோட்சம் கொடு, கழுத்துல கத்திய வச்சு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னா நடக்குமான்னா திருமங்கை மன்னன் மாதிரி இருந்தால் நடக்கும், மத்தவாளுக்கு நடக்குமானா நடக்காது. ஓம் நமோ நாராயணாயன்ற 8 எழுத்து மந்திரத்தை திருமங்கை மன்னன் தட்டி பறித்த இடம் திருமணங்கொல்லை அப்படின்பா. ஏன்னா பகவான கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அந்த ஆத்மாவுக்கான அதிகாரமா. இந்த 8 எழுத்து மந்திரத்தை பெரியவா சொல்றா, 8 இழையாய் 3 சரடாய் இருப்பதோர் மங்கள சூத்திரத்தை அப்படின்னு திருமங்கையாளர் காட்டின இடம் திருமணங்கொல்லையா. அவ்வளவு அழகா 8 அக்ஷரம் இருக்கான், அந்த 8 நூல் மாதிரி இருக்கான். அதெல்லாம் ஜோரா 3 சரடா இருக்கான். அந்த மாதிரி ஓம் நமோ நாராயணாயன்னு 3 பங்கா இருக்கு இல்லையா, அந்த 3 இதுவா இருக்கக்கூடிய அந்த 8 எழுத்தை பெருமாளிடத்துல கழுத்துல கத்தி வச்சு திருமங்கை மன்னன் தட்டி பறிச்ச இடம் வேதராஜபுரம் திருமணங்கொல்லை இருவே அப்படின்னு ராமானுஜர் அந்த இடத்தையும் காட்டி கொடுத்து அந்த இடத்துல விழுந்து சேவிச்சு கண்கள்ல கண்ணீர் வழியா நின்னாராம். ஏண்டான்னா அஷ்டாட்சர மந்திரம் லோகத்துக்கு இதம் பண்ற ஒண்ணு. அத பெருமாளத்திலையும் தட்டி பறிச்சாராம் திருமங்கை மன்னன். அதை கேட்ட உடனே மேனி சிலிர்த்ததான். ஏற்கனவே திருநறையூர் நம்பினிடத்துல உபதேசம் ஆனவர் தான். ஆனா இப்ப 2வது இந்த உபதேசம் ஆன உடனே அடுத்த க்ஷணம் பெருமாளும் தாயாரும் ஸ்வயம் வயலாளி மணவாளனாகவும் ஜோர அமிர்தவல்லி தாயாராகவும் காட்சி கொடுக்க திருமங்கை மன்னன் மேனி சிலிர்த்தாரா. பிரபு நீயா, நீயே வந்தியா, நீயே உபதேசம் பண்ணையான்னு சொல்லி உடனே கைய கூப்பிண்டார்.
கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வெளிய வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால், மனசுல வாட்டம் வந்துடுத்து, வாடி வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்த சரீர சம்பந்தம் கிடைச்சு நான் படாத பாடு படுறேன். இந்த சரீர சுகத்துக்காக கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி எல்லாரோடையும் கூடி 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 ஆனந்தமா அதுதான் ஆனந்தம்னு ஓடினேன். கடைசியில ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால், சரி எதுதான் நம்மளை காப்பாத்தணும் ஓடினேன், கடைசியில ஒன்னும் கிடைக்கல. ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன். உள்ளுக்குள்ளதான் அவன் இருக்கான்னு நான் கண்டு கொண்டேன். எப்படி கண்டு கொண்டேன்னா நாராயணா என்னும் நாமம். பெருமாள் காலில் விழுந்து புலம்பினாராம் திருமங்கை மன்னன். ஏன்னா சங்க சக்கர கதா பத்மபாணியாக நீலமேக சாமளனாக செந்தாமரை பாதங்கள் செந்தாமரை கைகள் செந்தாமரை கண்களோட ஜம்னு பெருமாள் காட்சி. ஆபரணங்கள் இல்லை, ஏன்னா எல்லா ஆபரணத்தையும் அவர் கொள்ளையடிச்சுட்டாரு. பெருமாள் ஸ்வயம் திருமேனியா அப்படி காட்சி கொடுக்க திருமங்கை மன்னன் புலம்பின இடம் இதுவே அப்படின்னா. ஹரே கிருஷ்ணா. நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, இந்த வேதராஜபுரம் திருமணங்கொல்லைய பார்க்க முடியும். பகவான் அழிச்சுண்டு போவார். எப்படி அழிச்சுண்டு போவார், எப்ப அழிச்சுண்டு போவார் எனக்கு தெரியாது. அடியேனும் இன்னும் சேவிச்சதில்லை, ஆனா சேவிக்க வைப்பார். பங்குனி உத்தரத்துக்கு முன்னாடி முதல் நாள் தான் அழகா இந்த வேடுபரி உற்சவம் ரொம்ப விசேஷமா நடக்கும். திருமங்கை மன்னன் வந்து பெருமாளிடத்திலேருந்து நாமத்தை கொள்ளையடிச்ச இடம் இதுவே அப்படின்னு திருமங்கை மன்னனை பார்த்து அந்த அனுபவத்துல அப்படியே ராமானுஜர் சொல்ல அங்க இருந்தவா எல்லாருக்கும் பிரத்யட்சமாவே அப்ப வேடுபரி உற்சவம் நடந்தா போல இருந்தது. இன்னைக்கு நாம அந்த வேதராஜபுரம்னு சொல்லும்படியான திருமணங்கொள்ளையில ஆனந்தமா வயலாளி மணவாளனோடையும் தாயாரோடையும் ஜோரான திருமங்கை மன்னனோடையும் அத்தியாச்சரியமா ராமானுஜரோடையும் திருமங்கை மன்னனுடைய 5 மந்திரிகள் உண்டு இல்லையா, அழகான நீர்மேல் நடப்பான் நிழல் ஒதுங்குவான் தாளூதுவான் தோலா வழக்கன் மரநுனி ஏறுவான். இவா இத்தனை பேரோட ஜம்னு ஆச்சரியமா இன்னைக்கு 8 எழுத்த தட்டி பறிச்ச இடத்துல படுத்துப்போம். சரியா? ராத்திரி யாராவது திருடன் வந்தான்னா அது திருமங்கை மன்னனோன்னு பாருங்கோ. யாராவது மாப்பிள்ளை கோலத்துல வந்தான்னா பகவானோன்னு பாருங்கோ, ஸ்வயம் தாயாரோன்னு பாருங்கோ. நமக்கும் இன்னைக்கு அழகா இங்கேந்தாவது ராத்திரி நாராயணான்ற ஒரு சப்தம் காதுல விழட்டும். திருமங்கை மன்னனுக்கு உபதேசம் பண்ண வயலாளி மணவாளன் நமக்கு உபதேசம் பண்ணட்டும். திருமங்கை மன்னனை விட நமக்கு இன்னும் பலம் ஜாஸ்தி. ஏன்னு கேட்டா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்ற ஒரு பலம் நமக்கு இருக்கு இல்லையா. அதனால நாம இன்னைக்கு என்ன பண்ணுவோம், திருமணங்கொலையில இருந்துட்டு ராத்திரி 8 தடவை ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு சொல்லிட்டு படுத்துப்போமா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருமங்கை மன்னன் அஷ்டாட்சரத்தை கொள்ளையடிச்சார். நாம ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு 8 தடவை சொல்லியிருக்கோம். இதுவே நமக்கு நாராயணனை கொடுக்கும். நாராயண் காலை கடிக்க வேண்டாமா, கடித்தவனை காண வேண்டாமா? இன்னைக்கு திருமணங்கொள்ளையில வேதராஜபுரத்துல படுத்துக்கிறோம். ராத்திரி சொப்பனத்தை தான் கால் கிடைச்சதுன்னா உடனே கடிச்சுடுங்க, தப்பே இல்லை. வயலாளி மணவாளனுடைய திருக்கால்கள் தான் அது. சரியா? இன்னும் திருநகரி நம்ம போய் சேரல. திருக்குறையலூர் திருவாலில இருக்கும், இன்னும் திருநகரி பாக்கி இருக்கு. இன்னைக்கு காலை கடிப்போம், கூடவே பெருமாள் காதையும் கொஞ்சம் கடிப்போம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சர்வத்திர ராமானுஜநாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா.